ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன வகையான பதவிங்கெல்லாம் இந்த வேக்கன்சி நமக்கு அறிவிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தருமபுரி மாவட்டத்திலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிப்ரவரி 17, 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கடைசி தேதி பிப்ரவரி 28, 2025 ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வகையான போஸ்ட் வைஸாக நமக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓடி அசிஸ்டண்ட், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் 12th பாஸ் பண்ணி 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மந்த்லி சேலரி உங்களுக்கு 15,000 கிடைக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 2 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். 4th பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கு எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுஸ், அதாவது மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆர் பப்ளிக் ஹெல்த் தான் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இது ஃபீமேல்ஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேணாம். கவுன்சிலர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டும்தான். அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், அதுக்கடுத்து கவுன்சிலர் இருக்குது. இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு மந்த்லி சேலரி 18,000 கிடைக்கும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் சைக்காலஜி, இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வதாக பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜர் சிஸ்டம் அனலிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி 13,750 கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வதாக பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மந்த்லி சேலரி உங்களுக்கு 15,000 கிடைக்கும். இந்த 8 வகையான பணிகளுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஒரே அப்ளிகேஷனாக நீங்கள் அனுப்ப முடியாது. நீங்கள் இந்த 8 வகையான பணிகளுக்கும் அப்ளை பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா, இதை எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், கலெக்டரேட் காம்பஸ் நியர் தருமபுரி 636-705 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். பிப்ரவரி 28க்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஏன் அதை பிரித்து கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு என்னெல்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ்க்குரிய ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கட்டாயம் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th 12th ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்ஸு, அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட்டி, அதாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். மேக்ஸிமம் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுங்கள். 4வதாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் யூஸ் பண்ணணும். 5வதாக பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. 6வதாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அது கூட சர்டிஃபிகேட் கேட்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் வந்து அனுப்பாமல் போனால், அதாவது ஜெராக்ஸ் காப்பி அனுப்பாமல் போனால், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அந்த அப்ளிகேஷனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி 1 படி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதன்படி நீங்கள் 40 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 40 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை டேட்டு முடிஞ்சு நீங்கள் இப்போது உங்களுடைய அப்ளிகேஷன் போச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதிலே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை பெயர் ஆர் கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், இப்போ வசிச்சுட்டு இருக்க அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ப்ளேஸ் டேட் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதோடைய கவரில் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி அட்ரஸையும் வந்து ப்ளே இல்லாமல் எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நமக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அது ரிலேட்டடும் நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.